வீடு மாற்றி வந்தோம். எனக்கு தான் எங்கே போனாலும் ஒரு மாடி கிடச்சிரும். மாடி இருக்க வீடாக தான் எனக்கு மாமரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, இங்கே வந்து வேப்ப மரம் கூட இருக்குதுங்க. அதனால் அந்த மாடி பழைய வீட்டு மாடி வந்து ரொம்ப பெரிய மாடி. இங்கேருந்து அங்கே வர நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து இந்த நேச்சுரலாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே எனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணுன்னா காலங்காத்தால ஒரு 6 மணிலேருந்து 8 மணி 8:30 வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் ஈவினிங் டயத்தில் வந்து நான் ஏதாவது ஒர்க் அவுட் வீடியோஸ் பண்ணணுன்னா இங்கே மாடியில் தான் வருவேன். ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க இடத்துல தான் நமக்கு வந்து க்ரியேட்டிவான சிந்தனைகள் அதிகமாக வரும். அதனாலேயே நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட முடிவெடுக்கிறதுக்கும் அது ஈஸியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நேச்சுரல் வைப்ஸ் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த நேச்சரோடு நம்ம கனெக்ட் ஆகி இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நினைக்கிறதுலாம் நடக்குது அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயம் விவகாரமாக ஒன்று நினச்சிருக்கேன். அது சொன்னால் கூட சிரிப்பீங்க. என்னோடய லைஃப்பில் நடந்தது. அது விவரம் தெரியாத ஏஜில் வந்து நான் நினச்சேன், பக்கத்து வீட்டு பொண்ணுங்களாம் வந்து அப்போ இருக்குது வாடகை வீடு. பக்கத்து வீட்டு பொண்ணுங்க வந்து என்ன சொல்லிட்டுனா, ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா அப்படின்னு பண்ணாமல் இருக்கும்போது சொல்லிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்னடா நம்மளை இப்படி சொல்லிட்டு அப்படின்னு, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பொண்ணு என்னோட சின்ன பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுது. அப்போ வந்து நான் யோசித்தேன், 6th படிக்க பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா, அப்போ நம்ம வந்து 9th படிக்கிறோமே, நம்ம ஒன்று ஏஜ் அட்டெண்ட் பண்ணலையே. அது விளையாட்டு தானே நினச்சது. ஆனால் அது உடனே நடந்துட்டுங்க. நான் மனசில் நினச்ச உடனே மறுநாளே நடந்துட்டு. அப்போ எனக்கு புரியலை. ஆனால் நம்ம கூட ஒரு இறை சக்தி இருந்து நம்மளை வழி நடத்துது. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது நல்ல சிந்தனைகளாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உடனே நடந்துருது. அதனால் நினைக்கிற எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாகவே இருக்கட்டும், நல்ல சிந்தனைகளாகவே இருக்கட்டும் அப்படின்னு தான் நல்லது. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நல்லது வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு வாழ்க்கையில். மற்றவங்களுக்காண்டி வந்து அஃபர்மேஷன் எழுதினாலும் நடந்திருக்கு. மெயினாக எங்கள் ஃபேமிலியில் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஜாப் இல்லாமல் இருந்தாங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்காண்டி நான் அஃபர்மேஷன் எழுதுவேன். அது வந்து அஃபர்மேஷன் எழுதுறது வந்து எல்லாருக்கும்லாம் செட் ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து ஒரு சிலருக்கு ஒரு பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி இருக்கவங்களுக்கு தான் அந்த அஃபர்மேஷன் வந்து எழுதுறது மேனிஃபெஸ்ட்